வாயில் போயிட்டு வந்தா பார்த்தா என் கால் எப்போ நீ தொட்டியோ அப்பயே உனக்கு வாய்ந்துச்சு. ஆமா சார். ஆமா, அவ்வளவு வாயான்னா சுத்தும் போது மட்டும் தானே சுத்துற எப்ப மனசுக்குள்ளேவா சொல்லி சார். எப்போ
மனபக்தி பணிவோடு வந்து அடக்க வடக்கத்தோடு அகத்தை விடுத்து நீரை கைவிடுத்து இது சன்னாசி கோலத்தோடு அதாவது ஒரு முனிவர் தோட்டப்பட்டா பணிவோடு வந்து என் பானத்தை மனிதிருக்கிறார். உன் எண்ணத்தை போல் வாழ வேண்டும், உன் பேரும் போலும் வாழ்ந்திருக்க வேண்டும், பேரும் போலும் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அகம் என்று சொல்லக்கூடிய இந்த அகத்தை விடணும். விட்டியா இல்லையா? இன்னும் அகம் எவ்வளவு இருந்தாலும் ஒரு படி மேல ஒரு படி கீழே, அந்த படிக்காவது மரியாதை. ஓ மரியா ராமகா வேதத்தை விடுத்து ஐந்தாம் வேதம் என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய சரித்திரமான கதையே யாரால் ஏற்றப்பட்ட கதை என்பது சொல்லிக்கொண்டு வர வேண்டுமா இல்லையா? ஓ மரியாமாகா வேதங்கள் நான் பிறந்தவுடனே தாத்தார் மாலாகிய மகாவிஷ்ணு வேதங்கள் நான் இருக்கிறது. இந்த 4 வேதத்தை வைத்து இந்த உலகத்தை பிரபத்த செய்ய வேண்டும், அவை பிரபஞ்சம் ஆக வேண்டுமையானால் இந்த வேதத்தில் யாராக ஒருவர்தான் இந்த வேதத்தை பாராயணம் செய்ய வேண்டும். இது யாருக்கு கொடுத்ததையானால் இந்த வேதத்தை பாராயணம் செய்வார் என்று மாலாகிய மகாவிஷ்ணு அதாவது உள்ளத்தில் நடத்தவுடனே அவர் உள்ளத்தில் யாரை தோன்றினார் அந்த பிரம்மதேவன் தோன்றவுடனே மகனாக பிரம்மதேவனத்தில் வேதத்தை கொடுத்ததையானால் இந்த உலகம் மிக வழிகாட்டுவார் என்று சொல்லியும் மாலாய மகாவிஷ்ணு என்ன செய்தார்? மகன் பிரம்மதேவனா வச்சு ஆனால் பிரம்மதேவா இந்த உலகத்தை பிரபத்தை செய்ய வேண்டுமையானால் என் நிறுத்திய வேதங்கள் 4 இருக்கிறது. இந்த 4 வேதத்தை நீ பாரு
பாராயண செய்ததையானால் இந்த உலகம் பிரபஞ்சமாகும். அப்படி வேதத்தை பாராயண செய்த போது 3 வேதம் தான் பாராயணம் செய்ய வேண்டும். அதனால் வேதத்தை பாராயண செய்ய போக வேண்டும். அந்த 4 வேதத்தை யாரத்தை கொடுத்தார்? அப்படி ஆனால் பிரம்மதேவன் பார்க்கிறார் 3 வேதம் பாராயணம் செய்த பார்த்தாராம். அந்த 3 வேதமும் பாராயணம் செய்து பார்த்த பிறகு தேவர் அதாவது அதர்ம வேதத்தை பாராயண செய்யாதே சொன்னாலவா இந்த அதர்ம வேதத்தில் என்ன இருக்கும்? ஒருத்தகிட்ட ஒரு பொருள் குடிச்சுட்டா நிறைய நாள் அந்த பொருள் கேட்காத விட்டா அது ஏதாவது பார்க்கலாம்னு தான் தோணும். ஆனா பிரம்மதேவன் பார்த்தார் 2 நாட்கள் ஆன உடனே இந்த அதர்ம வேதத்தை பாராயண செய்து பார்க்கலாம் என்று அந்த பிரம்மதேவன் அதர்ம வேதத்தை பாராயண செய்த போது அந்த அதர்ம வேதத்தில் என்ன தோன்றியது? பிரம்மதேவன் நாட்டின் மலையாக பிரம்மதேவன் நாச்சி என்ற மூக்கு, இந்த மூக்கு வழியாக சோமகாசுரன் பிறந்தானா. அப்படி சோமகாசுரன் பிறந்தவுடனே அந்த அசுரனாகப்பட்டவன் அதாவது 4 திசை பார்த்தானா. 7 திசை பார்த்தவுடனே நீதி நேர்மைதான் இருக்கிறது, இந்த உலகத்தில் நீதியை படிக்க வேண்டும், இந்த அதர்ம வேத அதாவது இந்த அதர்மத்தை நிலைநாட்ட வேண்டுமையானால் 4 வேதத்தை தேடி சென்று இந்த அதர்ம வேதத்தை நாமக்காக செய்யலாம். அப்படி என்று அந்த அசுரனாகப்பட்டவன் என்ன செய்தான்? 4 வேதத்தை தேடிக்கொண்டு அலை என்று சொல்லக்கூடிய அந்த கடலிலே மறைந்தவுடனே ஆனால் உலகம் என்னானது? உலகம் அலைந்துவிடும் நல்ல நிலை ஏற்பட்டதா. அவர் பார்த்தால் தேவன் இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, இந்த உலகம் அலைந்துவிட்டது, அது ஏதென்று பார்க்க வேண்டும் என்று தேவன் ஒருவருக்கு அவர்கள் பார்த்தவுடனே அங்கு யார் வந்தார்? தேவர்கள் யார் ஓடி வந்தார்? அந்த பிரம்மதேவன் ஓடி வந்து ஆனால் சாமி இதுக்கு நிலைக்கு காரணமானவன் நான் தான். வேதம் நான் வேதத்தை என்னிடத்தில் கொடுத்தாங்களவா, இந்த 4 வேதம் காணாமல் போனது காரணத்தால் இந்த உலகம் அழிந்து ஒரு நேரம் வந்த சாமி. அப்படி என்று தேவசபையில் அதாவது பிரம்மதேவன் சொன்ன உடனே தேவர்களை ஒருமிக்க செய்து ஆனால் யார்கிட்ட சொன்னார்? நம்ம பரமன வைகுண்டவாச்சான் சாச்சா நிற்காமத்தை சொன்ன உடனே சாச்சாரின் பெருமான் பார்க்கிறார். இது என்ன இருக்கும்? ஆண்டவனுக்கு தெரியாது, ஒன்றுமே கிடையாது. உள்ளத்தில் எடுத்து பார்க்கிற போது ஆனால் உள்ளத்தில் தெரிகிறதா இந்த அரக்கனாகப்பட்டவன் தான் திருடி சென்றிருப்பது. ஆனால் நாளாக மகாவிஷ்ணு ஞானத்தை அறிந்து கொண்டு அதாவது அந்த கடல் கரையிலே நிற்கிறார். இந்த அசுரனை ஒழிக்கிறோம் இருப்பது நீர் என்ன உலகத்தை எடுத்து சென்றது. ஆனால் அந்த அரக்கனை பிடிக்கிறார். அப்படி யோசித்து பார்த்த உடனே அவர் என்ன அவதாரத்தை எடுத்தார்? என்னது? மச்சம் என்று சொல்லக்கூடிய சேர்க்கண்டை அவதாரம். மச்சம் என்றது என்ன? அதான் என்னோட பேரு அது சொல்ற மச்சம் என்றால் மீன். மீன் அவதாரத்தை கொண்டு அந்த கடலிலே நிறுத்தி நான் வேதத்தை கொண்டு வந்து பார்க்கும்போது இந்த அரக்கனுடைய கடல் பட்ட காரணத்தால் இந்த வேதம் என்னானது முன்னும் பின்னமாக அந்த திருடி என்ன செய்வான்? வாரி எடுத்தான். அந்த பாடல என்னானது முன்னும் பின்னும் மின்னும் பின்னமாக சிக்குப்பட்டு விட்டாராம். சிக்குப்பட்டு விட்டது என்று சொல்லி தேவர்களை பார்த்தார். என்னது? இந்த அரக்கனுடைய கடல் பட்ட காரணத்தால் வேதங்களெல்லாம் சிக்கப்பட்டு விட்டது, இந்த உலகம் உயிரிழக்க காரணம் இல்லையே. அப்படி யோசித்து பார்த்த உடனே தேவர்களை பார்க்கிறார். இது யாருக்கு கொடுத்தது? ஆனால் சிக்கியை கருத்து சீர்திருத்தம் செய்து இந்த உலகம் உயிர்வதற்காக காரணம் அதாவது யார் செய்வார்? அப்படி என்று பார்த்த உடனே தேவர்கள் உள்ளத்தில் ஒரு அதாவது ஒருவர் தோன்றினாராம். யார் தோன்றினார்? உலகத்தில் ஞானத்தை சிறந்தவர் வியாழவாசனார். அவர் எப்பேற்பட்டவர்? முக்காலமும் தெரிந்தவர். வருங்காலம், போகாலம், நிகழ்காலம் எல்லா காலமும் தெரியும். வரக்கூடிய காலத்து ஆனால் அவருக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? அப்படி உயர்த்த கொடுத்தது. ஆனால் இந்த சிக்கியை சீர்திருத்தம் செய்வார் என்று சொல்லியும் இந்த வேதவாசனத்தில் வேதத்தை ஆனால் தேவர்கள் ஒப்படைத்த உடனே
அவர் என்ன செய்தார்? சாமி, இந்த உலகம் முடிவதற்காக நீதான் வழிகாட்ட வேண்டும். அப்படி என்று நான் வேதத்தை வேதவேசத்தை கொடுத்த உடனே வேதவேசர் பார்க்கிறார், யோசித்து பார்த்தார். இந்த வேதத்தை விடக்கூடாது, இந்த வேதத்தை சிக்கலை கிடைக்கணும். ஆனால் தெரியாதையும் துவாபரியம் விழுந்து நாளை கலியுக பிறந்ததையானால் இந்த கலியுகத்தில் கண்டிப்பாக மகாபாரதம் நடந்தே தீரும். எனவே அவருக்கு தெரியும் இந்த கலியுகத்தில் இந்த மகாபாரதம் நடந்தே தீரும். அப்படி மகாபாரதம் நடக்க வேண்டுமேயானால் இந்த மகாபாரத காவியத்தை ஏற்றி வேண்டுமே என்று அவர் உள்ளத்தில் பட்டவுடனே அவர் என்ன செய்தார்? இந்த மகாபாரத கதையை சொல்லி அதை அவர் எழுதுனது ஆனால் கதை தரப்படும் என்று சொல்லியும் அவர் என்ன செய்தார்? நான் கதை சொன்னதையானால் எழுதுவதற்கு பக்கம் ஆள் வேண்டுமே. அப்படி என்று யாரை நினைக்கலாம் என்று பார்க்கும் போது உள்ளத்தில் நினைக்கிற போது அவர் உள்ளத்தில் மீண்டும் யாரை சொன்னார்? மீண்டும் படைக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு வந்தது? அதே பிரம்மதேவனுக்கு வந்தது. அப்படி பிரம்மதேவன் வந்த உடனே சாமி, இந்த பிரம்மதேவனை நினைத்திருக்கிறாயே, காரணம் என்ன கேட்கும் போது, ஆனால் பிரம்மதேவா, இந்த மகாபாரத காவிய கதையாக சொல்லிக் கொண்டு வருகிறேன் அப்பா, எழுத்தாக எழுதி எனக்கு பக்கத்துல அழ வேண்டும் என்று வியாதவாசன் கேட்ட உடனே பிரம்மதேவன் பார்க்கிறார். சாமி, இதுக்கு தகுந்த கிடையாது இல்லையா? ஒரு பக்கத்துல இருக்க வேண்டுமையானால் உலகத்தில் முந்தி கர்வராக விளக்கும் விநாயகர் நடத்தியானால் ஒரு பக்கத்துல இருப்பாளே. மறைந்தவுடனே வியாதவாசர் விநாயகர் பெருமன் கோரித்தவன் இருந்தாரா? ஆனால் தவத்திற்கு இசைந்து ஆனால் விநாயகர் பெருமன் வந்து காட்சி அளித்தாரா? சாமி, ஞானத்தில் சென்றவனிதான் இந்த விநாயகர் பெருமன் கோரி தவம் இருக்கிறாயே, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று விநாயகர் பெருமன் கேட்டவுடனே வியாதவாசர் பார்க்கிறார். ஆனால் விநாயகர் பெருமனே, இந்த மகாபாரத கதையை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன் அப்பா, இந்த மகாபாரத காவியை சொன்னதையா எழுதினதையானால் இந்த உலகம் பிரபஞ்சமாகும், இந்த கதையை எழுத விடலாம் அப்படி என்று சொன்ன உடனே, ஆனால் சாமி இதுக்கு ஒப்புதல் இருக்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. யார் கேட்டது? விநாயகர் பெருமன் பார்த்தார். ஆனால் வியாதவாசர் பார்க்கிறார். இதுக்கு என்னப்பா சந்தேகம் அப்படின்னு கேட்ட உடனே, ஆனால் சாமி இந்த கதையாகப்பட்டது அதிசயம் என்று விநாயகர் பெருமன் சொன்ன உடனே, ஆனால் அதுக்கு ஒப்புதல் வியாசர் சொன்ன, ஆனால் வியாசர் பெருமானும் ஒரு நிபந்தனை கொடுத்தார். விநாயகர் பெருமானே, நான் ஒரு சொல்லுக்கும் பொருள் தெரிந்து எழுதணும் அப்படி என்று இருவரும் ஒப்புதல் போட்டுக்கொண்டு வடமேற்கு பறவைகள் ஏழாக வைத்து என்ன செய்தாரா? ஆனால் வியாதவாசர் சொல்லவும் நாளை சிக்கரிக்கவும் விநாயகர் பெருமன் எழுதவும் இந்த மகாபாரத கதையே கோடு கோடுகளாகவும் வரி வரிகளாகவும் முத்து முத்துகளாகவும் நட பாவனை நேர்மாறாக இருக்கலாம். இதில் எந்த ஒரு பிழை வந்து போதிலும் உங்கள் வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஒரு தவறு செய்து விட்டால் அந்த தவறை எப்படி மன்னிக்கிறீரோ அத்தன்மை போல் மன்னிக்க வேண்டும் என்று சபா சொல்றது நம்மளுக்காக செய்யறது செய்யாது கேட்டு எதை வாங்கக்கூடாது. யாரும் கேட்டு வாங்கி வாங்கி பழக்கம் என்ன பண்றது? கேட்டு கேட்டு எனக்கு ஊர் மேல வாங்கி பழக்கம் நல்லதா என்ன யா இது மாதிரி ஆயிட்டு எப்ப சார் சரி மீன் கலந்து எப்படி மீன் கேட்டு போதும் சாமி உங்களை பார்த்தா சன்னியாசி மாதிரி இருக்கீங்க. நீ சொல்லக்கூடிய வார்த்தை ஆமா இதிகாசங்கள் ஆமா புராண கதைகள் ஆமா இந்த கதைக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாத பேசுறியே நீ யாரு? அதானே அதானே இது சொன்னாதான் உனக்கு அப்பதான் தெரியும் யாரு என்ன சொல்லுவாங்க. அப்படியா? இப்படியே
அப்படியே வச்சுக்கோ வந்து ரொம்ப இல்லையா ஆனால் ரம்பும் போது டக்குன்னு பிடிச்சிக்கணும் கண்ணு பேரு அது மேல ஆக்கணும் இல்லையா சும்மா இந்த கண்ணு இப்படி மூணா கூட போயிடும் கண்ணு சிமிட்டாம அப்படியே பார்க்கணும் என்னது எப்போ வருது அவரு வந்து அப்படியே இருக்கணும் ஆடக்கூடாது அசைக்கூடாது இப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்பம் ஆனா திருப்பி வந்து ரொம்ப சொன்னா ஒண்ணுதான் உருவாக்கி ஏன் கண்ணு சிமிட்டு கூடாது ஆடவும் கூடாது அசையவும் கூடாது இப்படியே ஒரே இடத்துல நிற்கிறோம் அங்க நின்று சரியா கண்ணே இப்படி மூடக்கூடாது அதாவது மாசு கணக்கானாலும் சரி வருஷ கணக்கானாலும் சரி வரலும் அதாவது கண்ணே மூடக்கூடாது ஒரே ஞானமா இந்தியா இந்த சாமி சரி வா எல்லாம் சீல மூக்கு கூட காத்து எல்லாம் கையில இருந்துடா நம்பிக்குதா கம்பல சாமி ஓய் கம்பல ஒரே சிறை பாத்துனே இந்தியா ஒரே சிறை பாத்துனே தான் கண்ணு மூடனா தப்பு செய்யறது நீ ஆமா தப்பு செய்யாம இருந்தா இது நம்பி இருக்கும் இல்லையா அது போட்டு திங்கள் நட்டாள் அண்ணே திங்கள்லாம் சனிக்கிழமைக்கு முன்னாடி ஞாயிறு வரும் சனிக்கிழமை முன்னாடி அப்புறம் வரும் சனிக்கிழமை முன்னாடி வரும் சனிக்கிழமை முன்னாடி ஞாயிறு ஆமா ஞாயிறு முன்னாடி சொல்லுவான் ஓஹோ திங்கள் போயிடுச்சா திங்கள் போயிடுச்சா சரி அதான் வாரத்தில் ஒரு நாள் வருது திங்கள் தான் வாரத்துக்கு 4 டைம் வரும் திங்கள் ஆமா டேய்
நீ சொல்றது அது வேற. ஆனால் வானத்தில் இரவு நேரத்தில் வருகிறான் என்ற சந்திரன், அந்த சந்திரனுக்கு பேரு திங்கள். இல்லையா? அவர் திங்கள் குலத்தை தோன்றியவர்கள் கோடி தவறான குருக்குலம், சத்தியத்தை தவறான சந்திரகுலம், சந்திர குலத்தில் தோன்றியவர்கள் தந்தை பாண்டவராஜனுக்கும் தாயாக குந்தமதியவிக்கும் இருவருக்கு இளங்கோன், இருவருக்கு முக்கனாக விளங்கும். நான் தான் ஐவரில் நட பிறந்தவர்கள் தேவன் நட்சத்திர ஆட்டழகன் அர்ஜுனன். சண்டைக்கு என்ன விடுறான்னு நாய்க்கு மாட்டுறதுல மனுஷனுக்கு மாட்டுறதுல எனக்குமே போய் சொன்னா பொறுப்பா சொல்லும். ஒரு கண்ணு இல்லையா? என்ன நான் என்ன சொன்னேன்? அர்ஜுன் யாரும் பாக்கல கண்ணுல. நீ பாத்துக்கிறியா? நான் பாத்துக்கிறேன். எங்க பாத்துக்கிற? பாத்ரூம்ல. அவன் என்னாச்சு? அவன் எப்படி இருப்பான்? நாங்க ரெண்டு பேரும் அர்ஜுனும் நானும் டெய்லியும் டேமுக்கு மேல மீன் கடையை போய் மீன் சாப்பிடுவோம். சரி. நானே அர்ஜுனும் டேமுக்கு மேல மீன் கடைக்கு பத்தியா மைதீர் கடை அங்க போய் மீன் சாப்பிடுவோம். சரி. டெய்லியும் ஒரு பாடு குடிக்கிறேன். அர்ஜுன் சொல்றேன். அர்ஜுன் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். சரி, எனக்கு என்ன கூட நான் ஏன் அர்ஜுன் வரலையா? நீ பார்த்தா சன்னியாஸ் மாதிரி ஆடத்துக்கு மாநிலம் வந்துக்கிறான்ற பாட்டு குடிக்கிறேன். பாட்டு குடிக்கிறேன் கூட்டான்னு போன வைக்கவேல அவங்களுக்கு ஒரு பாட்டு வாங்கி கொடுத்துருக்கான். நீ அர்ஜுனா நம்ப மாட்டேன். பக்கம் துடுல பாரத கோயிலு ஆனாலவே அர்ஜுன மகாராஜா அவர் எப்படி இருப்பார்? அணிந்திருப்பார் என்ன? அவர் நீங்க அணிந்திருப்பது காவி ஆடை. காவி ஆடை. அவர் ராஜ அடைந்திருக்கிறார். ராஜ ஆடை. அவர் நாம போட்டுப்பார். நீ பட்டு போட்டுக்கிற. அவர் கையில காண்டிமா வச்சிருப்பார். எனக்கு என்ன கூட நீ வச்சிருக்கிற. நெத்தில பார்த்தா பட்டை பட்டை, கழுத்துல உத்திராட்சி பட்டை பட்டை, ஏதோ ஒரு கோமணம் கட்டிக்கிற. ஏதோ கெலிவின் குடிக்கிறாங்க பாத்ரூம் தொடுக்கு அதை கட்டிக்கிடு. நான் தான் அர்ஜுனன்ற நம்பர் சன்னாச்சி போல இருக்கிறேன். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு மாரியப்பேட்டை அர்ஜுன் போக அடிச்சிட்டோம். ஆமாமா, எத்தனை அர்ஜுனே போக அடிக்கிறது தெரியுமா? அந்த பக்கம் போனா தோல்னூர் அர்ஜுன் போயிட்டோம். மரியப்பேட்டை ஒரு அர்ஜுன் இருந்தான். எங்களோட கூட்டு சேர்ந்தா அவனும் போயிட்டான். கூட சேர்ந்து யாரும் உள்ள வச்சுக்கிறீங்க. மலையாளத்துல ஒரு அர்ஜுன் தான். அவனும் போயிட்டான். அர்ஜுனா மூட்டை வச்சுக்கிறீங்க. பரவாயில்லையா? நீனோ அது கூட்டு போடுறோம். நீனோ கூட்டி போட்டுனால ஓட்டு வந்தீங்க. ஆனா நீ அழுது காவியாடே நான் பார்த்தா சன்னாட்சி போல இருக்கிறதே. சிசியா, இந்த சின்ன சன்னாட்சி வேடம் இயற்கை சன்னாட்சியா செயற்கை சன்னாட்சியா? இந்த வேடம் யாரால வந்தது? இது இயற்கை கிடையாது, செயற்கை.
வாழ்ந்த மகாராஜனும் யாரு தந்தை பாண்டவராஜே அவர் அந்த மகாமுனிவர் சாபத்தாலே இந்த காலகத்தில் மறைந்த உடனே அந்த செய்தியை அஷ்டாபுரத்துக்கு தெரிந்து என் சித்தப்பா நிலத்தில் நான் கொண்டு வந்து இந்த அஷ்டாபுரத்தை சேர்த்த உடனே எப்படி எங்களை கண்ணால துரியோதனே எங்களை கொல்ல வேண்டுமே என்று நெஞ்சிலே போல அமைக்கொண்டு எங்களை கொள்வதற்கு எத்தனையோ வஞ்சகம் செய்தான். அவன் செய்த வஞ்சகம் ஒன்று இரண்டு கிடையாது, 1 கோடி வஞ்சகம் செய்தார். அது எல்லாம் ஆண்டவர் அருளாலே இந்த பாண்டவருக்கு எத்தனை வஞ்சகம் செய்து பார்த்தோமே அவர் கொல்லவும் முடியவில்லை, அவர் வெல்லவும் முடியவில்லை என்று சொல்லியும் அவன் என்ன செய்தான்? மதித்து உருவ வைத்து மல்லலை பகை கொண்டு அதாவது விருந்துக்கண்டு பொய்யோலை எழுதி அவன் மெய்யறி வரவழைத்தவுடனே அந்த வாழையை கண்டவுடனே இது துரியோதனன் வஞ்சகம் செய்திருக்கிறான். கொள்ள வந்த ராஜாவை வெல்வோம் என்று இறந்தவுடனே எங்கள் அண்ணன் உலகப்பட்டு உத்தம தர்மபுத்திர மகாராஜன் பார்த்து பொருளாளர் தம்பி அழைப்போ பெரியப்பன் வந்தது சிற்றப்பன், இந்த என்ன நடந்தாலும் சரியே ஆனால் செல்ல வேண்டும் என்று சொல்லியும் எங்கள் அறிவுரை சொல்லியும் எங்கள் அண்ணன் தர்மபுத்திர மகாராஜு ராஜாக்கள் ஒருமைக்கு சேர்ந்து நாங்கள் அத்னாபுரத்துக்கு சென்றோம். அத்னாபுரத்துக்கு சென்ற உடனே அங்க விருந்து கிடையாது. அங்க நடந்தது என்ன? சூது அழைத்தான் ஜெகனே, வாது கலைத்தான் கண்ணே, கொள்ளாது கொல்லவே துடிக்கிறான் துரியோதனே. எங்கள் அண்ணன் பார்த்தான் வாது என்றால் சண்டை, அது என்றால் இந்த சண்டை செய்தி சேனா செய்தவர முடிவதை விட இந்த சூதாடலாம் என்று சூதாட்டத்தை அந்த சூதாட்டத்தில் என்ன தொட்டோம்? முதலாக முத்தாரத்தை தொட்டோம், 2வது நாடு நகரம் தொட்டோம், 3வது இவர் ராஜாக்கள் அருமையானோம், 4வது 4வது ஆட்டம் 5க்கு பத்திரியாக வழங்கும் பாஞ்சாலிய சூதனா தொட்டவுடனே அங்கிருந்த குரு பெரியவர்கள் எல்லாம் துரியோதன வார்த்தையை ஏற்று பாண்டவர்கள் செய்தது குற்றம், பாண்டவர்கள் சூதாடியதை குற்றம் என்று சொல்லியும் இங்கு சூதாடிய குற்றத்திற்காக எங்களுக்கு என்ன கட்டளையிட்டார்? 12 வருஷம் காட்டிலே களத்தை கலைக்க வேண்டும். ஒரு பெண் மீது சூதாடியை விட்டார். 1 ஆண்டு அஜ்ஞாதவாசம். ஆனால் நாட்டிலே இருக்கணும், யாரு கண்ணுக்கு படக்கூடாது என்று அதாவது 13 களத்தி வந்தது. ஆனால் பங்குள்ள பறக்கார பாதி நாடு தலைவராக முதல் சூரியவனம், 2வது ஓமரிச்சுவனம், 3வது முற்கு மகாரிச்சுவனம், 4வது கால மகாரிச்சுவனம், 5வது சைந்தவனம், 6வது காமதி என்று பரவலவனம், 7வது கைந்தவனம், 8வது குருகுரிச்சுவனம், 9வது ஓமரிச்சுவனம், 10வது பாளையவனம். வந்து பார்க்கிற போது அந்த பாலைவனத்தில் எப்படி இருந்தது? கண்ணுக்கெட்ட தூரம் மணல் மேடு, கண்ணுக்கெட்ட தூரம் ஈச்சங்களாக இருந்தது, மணல் பாங்கான இடம். காரணம் ஏன்? நாங்கள் துரியோதன கட்டளை என்ன? காட்டுக்கு வரும்போது 3 கால் வைத்து சமைத்து சாப்பிடக்கூடாது. அப்படி சமைத்து சாப்பிடக்கூடாது என்ற நிலையிலே நாம் சாப்பிடுவது என்ன? உண்ணுவது காய்கனிகள், உடுத்துவது மூங்கலாடு, படுப்பது ஒட்டிப்பாடு, குடிப்பது வெள்ளநீர், மரப்பிய தலகாணி, வாய்ப்போல பஞ்சுமெத்தை இல்லையா? எங்க வாழ்க்கை இப்படி இருக்கிற போது இந்த மணல் பாங்கான இடத்தில் எப்படி செடி கொடி மரம் எதுவுமே இல்லையே, எப்படி ஓராண்டு காலத்தை கழிப்பது என்று நாங்கள் ராஜாக்களையும் நாங்கள் காட்டுக்குடி கடவுளாக வந்தோம். நாங்கள் ஆண்டவனை நினைக்கப்படுமே இந்த ஆண்டவன் அருளாக எங்களுக்கு யார் காட்சியளித்தார்? என் மூதாரியாக வழங்கும்
முருகப்பெருமான் வந்து காட்சியளித்து ஆனால் பேர பிள்ளைகளே இந்த 10வது வனத்தில் பாட்டு நான் நினைத்திருக்கிற காரணம் என்று கேட்கும் போது தாத்தா இந்த வனம் பாலைவனமாக இருக்கிறதே தாத்தா எப்படி ஓராண்டு காலத்தை கழிப்பது என்று என் தாத்தா விடத்தை கேட்ட உடனே என் தாத்தா பார்க்கிறார். ஆனால் பேர பிள்ளைகளே பாண்டவர்களே 13 கழித்து நீதியோடு நாட்டுக்கு செல்லலாம் என்று உங்களை எண்ணம். 13 கழித்து சென்றாலும் துரியோதனன் உங்களுக்கு நாடை கொடுத்து விடலாம் என்ற எண்ணத்தை வைத்தாலும் ஆனால் விதி என்பதை தடுக்கும் கொடுக்காது அப்படி என்று இது காரணம் என்ன தாத்தா என்று கேட்கும் போது ஆனால் விதி என்பது வந்து இந்த பாண்டவர் கௌரவர்களுக்கும் 18 நாள் சண்டை நடந்தே தீரும். இந்த சண்டையை தான் நாள் பெருமுடியும் என்று சொன்னவுடனே சண்டை என்று சொன்னவுடனே எங்கள் அண்ணன் பீமச்சந்திரன் கதை எடுத்தான். நான் வில் எடுத்து என் தம்பிமார்கள் தூரம் எடுத்து தாத்தா எங்கள் நேரத்தில் ஆயுதம் இருக்கிறது இந்த துரியோதன வெல்வம் கொள்வம் என்று சொன்ன உடனே எங்க தாத்தா டே நிறுத்துங்களா போதும் நிறுத்துங்கள போதும் அந்த நாளையில சூதாடி அறத்தை பெற்ற பிறகு பாஞ்சாலி இந்த அதாவது ராஜாக்கள் சபையிலே அதாவது சிகிப்பிடித்துக் கொண்டு எடுத்துக்கொண்டு வந்தார். அப்ப அங்கதான் இருந்தீங்க. அப்ப எங்கடா போச்சு அதே விடு. ஆனால் உங்களுக்கும் அது கௌரவருக்கும் சண்டை வந்தது யாரா உங்க சித்தப்பா விருதுவான் அதாவது பாண்டவர் அதாவது போவார். ஆனால் உங்க சித்தப்பா விருதுவனத்தில் இருக்கக்கூடிய வில்லாகப்பட்டது தெய்வீக வில்லு. வில்லுக்கு வில்லுக்கு நிகரே கிடையாது. அது நிகரான ஆயுதம் வேண்டும் என்று சொன்னவுடனே தாத்தா எனக்கு மன்னிக்க வேண்டும். இந்த துரியோதனை வெல்ல வேண்டும். இது ஓராண்டு காலத்தை கிடைக்க வேண்டும் தாத்தா. இது வெளுத்துள்ள தாத்தா என்று ஆனால் அந்த பாண்டவர் கேட்ட உடனே எங்க தாத்தா சொன்னார் அப்படி வெல்ல வேண்டும் கொல்ல வேண்டும். யாரால் 2011 நேற்று படுத்த சிவத்தர் ஒரு தவம் இருக்கணும். தவம் என்பது லேசான கிடையாது. தவத்திற்கு சென்றால் 5 ஆசையும் இருக்கணும். எல்லா ஆசையும் இருக்கணும். பெண் ஆசை பொன் ஆசை மண் ஆசை மக்கள் ஆசை அமர்த்தியும் இருக்கணும் இல்லையா? அனத்தை வெறுத்து சன்னாசி கோலத்தோடு சென்று சிவபெருமானத்தை தவம் இருந்து காசிவர ஆசிரம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 கனியை பெற்றுக் கொண்டு வந்ததையானால் ஆனால் கௌரவனை வெல்லலாம் என்று சொல்லி எனக்கு விடை கொடுங்க தாத்தா. நானே சென்று அதாவது தவங்கிற இந்த வரத்தை பெற்றுக்கொண்டு வருகிறேன் என்று சொல்லி எங்கள் அண்ணன் தகுத்த மகாராஜன் கெட்ட உடனே ஆனால் எங்க தாத்தா பார்க்கிறார். உன்னால முடியும். நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? கொடுக்க தகுதி உள்ளவன். ஏன் காரணம்? தந்தை பாண்ட மகாராஜனுக்கு ராஜசோகத்தை செய்து சாம்ராஜ்ய பட்டத்தை பெற்றிருக்கிறார். ஆனா நீ கடவுளாக இருந்தாலும் நீ கொடுக்க தகுதி உள்ளவன். நீ வாங்க தகுதியவன் அல்ல. உன்னால முடியாது. அப்படி சொன்னவுடனே 2வது பீமசேனு கோபத்தோடு சென்றார். கோபத்தோடு கேட்கிறார். என் தாத்தா பார்த்தா சிரிச்சாரு. ஆனா பீமா உலகத்தில் சிவபக்தை முன்னூறு சிவகம் யாரும் கிடையாது. நேருக்கு நேராக பார்ப்பவன் இந்த பீமா மட்டும் இல்லையா? பீமனுக்கு மட்டும்தான் சிவனுக்கு நேராக போய் பார்ப்பார். முன்னுள்ள சிவபக்தன் உலகத்தில் கிடையாது. ஆனால் இருந்தாலும் இப்ப இருக்கிற நிலையில கோபத்தோடு இருக்கிறார். இந்த கோபத்தோடு சென்று தவங்க அதாவது அவர் இடத்துல வரத்தை கேட்டார். வரத்தை கொடுக்க மாட்டார். கோபத்துக்கும் தவத்துக்கும் கிட்டாரு. உன்னால முடியாது என்று சொன்ன உடனே 3வதாக என் தம்பிமார்கள் நகல சகாதேவர்கள் சென்று ஆனால் கேட்கிறாங்க. 2 பேருக்கும் விடை கொடு. 2 பேரும் போயிட்டு எங்க போற செய்வதற்கு ஒரு வயது உண்டு இல்லையா? அதற்கு ஒரு வயசு உண்டு. எந்தெந்த வயசுல அந்த வேலை செய்யணுமோ அந்த வேலை செய்யணும். ஆனா உன்னாட்டெல்லாம் திருப்படி எல்லாம் வாங்கிக்கூடாது. காரணம் ஏன்? வயசு தம்பி குழந்தை வச்சு கல்யாணம் பண்ணிக்கணும். அடுக்கு வடக்கத்தோட இருக்கணும். ஆனா இங்க சொல்லக்கூடாது. சொல்லிடுவேன். சொந்தக்காரெல்லாம் வந்துக்கிறாங்க. கொஞ்சம் அடுக்கு வடக்கமா தப்பு பண்ண தம்பி
நல்லதா சொல்லு. ஓய் கெட்டது சொல்ல மாட்டேன். நல்லதா சொல்ற புத்தி தான் நான் சொல்றேன். எல்லாத்தையும் போட்டா நான் உட்கார்ந்து. அப்படி எங்க தாத்தா பாக்குறா. ஆமா. என் தாத்தா சொன்னது அது மாதிரி உங்களுக்கு வயது போறாது ஆமா. இல்லையா? அப்ப உங்களால முடியாது என்று சொன்ன உடனே ஆமா. யாரும் இவ்வளவு பயப்படுற தப்பு பண்ணிக்கிற நீ தப்பு பண்ண இத கால பொண்ணுங்க மட்டும்தான் நீ ஏன் பயப்படுற? பாட்டி வச்சிருவேன். உங்க பாட்டி வச்சுனு அதெல்லாம் பயப்படுற நீ என்ன ஏமாத்தாது. திருமத்தூர் பாரு நேத்துக்கு கையில இருந்தா. அது வேணாம் இது அப்படி ஆமா. உங்களால முடியாது என்று சொன்ன உடனே ஆமா. நான்காவது நான் பணிவோடு சென்று பாதத்தை தட்ட வணங்க உடனே தாத்தா இந்த அர்ஜுனுக்கு விட இந்த அர்ஜுனுக்கு விட கொடுங்க தாத்தா நான் சென்று பாருகிறேன் என்று இந்த அர்ஜுனை கட்ட உடனே எங்க தாத்தா செலுத்த முகத்தோடு ஆனால் அர்ஜுன தவத்துக்குரியவன் ஏதா சென்று அர்ஜுனா எனக்கு விட கொடுத்த உடனே எங்க அண்ணன் ஓடுறா தாத்தா நிறுத்த போறோம் நிறுத்தி போறோம். ஆமா. அர்ஜுனன் எப்பேற்பட்டவன் தெரிந்தே பேசுறியா? இப்பேற்பட்ட அர்ஜுனன் என்னை ஏழுதமாக பேசினா அவன் எப்படி பேசினான்? ஒண்ணுமே இல்ல சும்மாவே கை காணுக்கு இவ்வளவு கோவம் வருது. எல்லாரும் முன்னாடி தாத்தா என்ன பெண்டு கல்லன் கூட்டி கல்லன் வீழ்ச்சி ஏற்றது எனக்கு அவ்வளவு கோவம் வரும். எங்க அண்ணா சொன்ன உடனே எங்க அண்ணன் மீது கோபித்துக் கொண்டு என் காலினால் மெல்ல நடந்து கால வைரவனத்தில் சென்று கால வைரவனத்திலே அர்ஜுன மகாராஜ் எதை கோரியிருந்தாரா இவர் எப்படி தந்தாரா?
வளத்திலே சென்று என் வில்குகை நாட்டி வில்குகை மீதிலே இதை எதை பற்றி பேசினாரா? தன் புகழை தானே பேசினாரா? அவர் எப்படி பேசினார்? ஓ மருகாரா மகா அரகடா இந்திரவில்லை யம தர்மராஜமில்லோ அந்தமான் தோணர்வில்லை அஸ்வத்தரமில்லோ விந்தையா திருபர்வில்லோ விழுங்குற பீஸ்வர்வில்லோ இவர்கள் வில்லெல்லாம் என் கை வில்லு கிடையாது. தண்ணி கூட பேசியிருக்கிற போது அங்கு பணிவோடு வந்தது யாரு? அங்க ஏண்டா வாய்ப்பு விட்டது? ஏண்டா ஏன் அவங்களுக்கு அவரை பணிவோடு வந்தது யாரு? காலவேர மகாமுனிவர் வந்து குழந்தையா நீ யாரப்பா நீ யாரப்பா என்று கேட்ட உடனே நான் பாண்ட மகாராஜனுக்கும் இந்த மதேவிக்கும் ஐவரில் நடத்திருந்தவன் அர்ஜுன சுவாமி என்று சொன்ன உடனே அர்ஜுனா உலகத்தில் தன் பெருமையும் புகழையும் சொல்வது பெருமுற்றமாகும். அவங்க பெருமையா அவங்க பேசுறது இல்லையா? அதிலையும் பெரிய குற்றம் உலகத்தில் எதையும் கிடையாது. ஆனால் இப்படி எல்லாம் தன் பெருமையை பேசிக்கொண்டு போகிறாயே, நீ எங்கே செல்கிறாய் அர்ஜுனா என சொன்ன உடனே நானும் சிவபிரமனுக்கு வரு நான் தவத்துக்கு செல்கிறேன் என்று கேட்ட உடனே அர்ஜுனா சிவபெருமானத்தை கோரி தவம் செய்ய வேண்டுமே. ஆனால் சில பக்தி வழிமுறைகள் உண்டு. ஒரே ஒரு வழிமுறை கூடயே இல்லையாப்பா? தவம் செய்ய வழிமுறை ஒன்றுமே இல்லையே. அவர் என்ன சொன்ன உடனே சாமி என்னை மன்னிக்க வேண்டும், ஏதோ காரணத்தால் சிவபெருமனை பார்க்க வேண்டும் என்று எண்ணத்தை கொண்டு நான் வந்து விட்டேன் சாமி. நான் சிவபெருமனை பார்க்க வேண்டும், நான் வார்த்தை பெற வேண்டும், தவம் செய்ய வழிமுறையை நீ நான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அர்ஜுன மகாராஜே காலவேர மகாமுனிவற்றை கேட்ட உடனே